பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள் அடங்கிய மிக உயர்ந்த விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இது மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் பார்த்து வருகிறோம். போர்க்களத்தில் திடீரென மனது சஞ்சலமாகி கைகள் நடுங்குகிறது, உடல் வியர்க்கிறது, காண்டீபம் நழுகிறது என்று தேரிலே அமர்ந்து விட்டான் அர்ஜுனன். மனக்கலக்கத்தில் இருக்கின்ற ஒரு சீடனுக்கு ஒரு குருவாக பகவான் கிருஷ்ணன் தன் வாய்மொழியால் உதிர்த்தவையே ஸ்ரீமத் பகவத்கீதை. இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் எப்பொழுதெல்லாம் நம் மனதில் சஞ்சலம் ஏற்படுகிறதோ அதற்கு உண்டான தீர்வாக இருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரை 7 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். மூன்றாவது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம், நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ ஹ கர்மணஹ ஷரீர யாத்ராபி சதேன பிரசித்யேத் அகர்மணஹா அப்படின்னு சொல்லிட்டு இது 8வது ஸ்லோகம். இந்த உலகத்தில் நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம தீர்மானம் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை. அந்த சுதந்திரம் நம்மிடத்தே இல்லை. நாம் அனைவருமே அஸ்வதந்தர்கள். நாம் நினைத்த எல்லா காரியமும் ஜெயமாகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா சில காரியங்கள் ஆகி இருக்கலாம், ஆனால் பல காரியங்கள் தோல்வியும் உறுகிறதே. அப்ப நான் நினைத்தது எல்லாமே நடக்கிறதா? இல்லை. அப்போ நமக்கு மேல் ஒருவன் இருந்து என்னை ஆட்டிக்கொண்டு இருக்கிறான் என்பதை நம்பத்தான் வேண்டும். அப்போ இறந்தவுடனே இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் எங்கு பிறக்க வேண்டும், எந்த குலம், அதனுடைய தர்மங்கள் என்ன என்பதனை நாம முடிவு செய்யும் நிலையில் இல்லை ஒன்று. அப்போ இறைவனாக பார்த்து நாம் செய்த நன்மை தீமை புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அனுபவிப்பதற்காகவே இந்த உலகத்தில் இந்த தேகத்தை கொடுத்து அதில் சாதனையை செய்வதற்காக இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி இருக்கிறார். பாருங்க, சாதன சரீர இது நீ தயதி கொட்டது. இந்த உலகத்தில் சாதனை செய்வதற்காக நீ வந்துள்ளாய். சாதனையை எதை கொண்டு செய்வது அப்படின்னா அதற்கு இந்த தேகம் வேண்டும். அது இதனால் கொடுக்கப்பட்டதுன்னா பகவானுடைய கருணையினால் கொடுக்கப்பட்டது. சாதன சரீர இது நீ தயதி கொட்டது. நான் செய்த புண்ணியங்களின் பலனாக இந்த மனித பிறவி கிடைத்ததா என்றால் இல்லை, அவனுடைய கருணையினால் கிடைத்தது அப்படிங்கிறார். உண்மையாலுமே நமக்கு கிடைக்க வேண்டியது மட்டுமே கிடைக்க வேண்டுமானால் நிச்சயமாக மிக இழிபிறவாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மேல் உள்ள கருணையினால் மீண்டும் ஒரு மனித ஜென்மத்தை கொடுத்து இதில் சாதனை செய்வதற்காக நம்மை அனுப்பி இருக்கிறார் இறைவன். அப்போ எந்த குலத்தில் எந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று நமது பெரியோர்கள் வழி வழியாக செய்திருக்கிறார்களோ அதை எந்த காலத்திலும் விடக்கூடாது என்பதே சாஸ்திரம். நம்ம பெரியவர்கள் காலம் காலமாக நம்மளுடைய குலம் இதற்கு என்று ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கு, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கர்மங்களை செய்தே ஆக வேண்டும் என்று வழி வழியாக செய்த கர்மம் நாம் செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு தர்மங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இது இறைவனால் நியமிக்கப்பட்டது என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ நான் இந்த விஷயம் எப்படின்னா செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற யோசனை இல்லை, இந்த கடமை செய்தே ஆக வேண்டும். சரி, சிலர் என்ன பண்றாங்கோ, இந்த கடமையை செஞ்சா நல்லதா
செய்யாட்டி துன்பம் வருமா என்று அதீத யோசனை செய்து எந்த காரியத்தையும் செய்யாமலே இருப்பது. அது என்னன்னா, உண்மையாலுமே அதை செய்யும் விருப்பம் அவன் மனது ஏற்கவில்லை என்பது உண்மை. அப்ப என்னாச்சு, எந்த காரியமும் செய்யாமல் அதை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன கிடைத்து விட போகிறது? பெரியோர்கள் சில தவறுகளை செய்திருந்தால் அதை நாமும் செய்ய வேண்டுமா என்று தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைதனை அறிய முயற்சிக்காது. சார், பிறக்கும் போதே எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கிறானா என்றால் இல்லை. ஆனால் நமக்கு கேள்வி வரும் பொழுது அதை விமர்சிக்க தயாராக இருக்கக்கூடிய நாம் அதில் உள்ள உண்மையை அறிய ஏன் முயற்சிக்கவில்லை என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. இதெல்லாம் சும்மா. இதனால் எந்த விதமான பலனும் கிடைக்காது. அவரே இறந்துட்டார், நாம் செய்வதனால் உடனே அவருக்கு போய் சேர்கிறதா? எதை வைத்துக்கொண்டு பெரியவர்கள் இதையெல்லாம் நியமித்து வைத்திருக்கிறார்கள்? இதில் இவ்வளவு ரகசியங்கள் அடக்கி இருக்கிறதா? அந்த பாடங்கள், அந்த தெளிவுகள் எங்கு கிடைக்கும் என்று அறிய முயற்சி செய்வதே இல்லை. அதற்கென்று ஒரு கூட்டம் விமர்சிக்க அதன் பின்னாடியே போகிறார். அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. என்னன்னா, எந்த காரியமும் நம்பிக்கையின்மையால் செயலாற்றாமல் இருக்கக்கூடிய ஒருவர். ஒன்னு சொல்றேன், எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு மூலையில் எவன் ஒருவன் ஒதுங்கி இருக்கிறானோ, தள்ளி நிற்கிறானோ, அவன் உடலை அவன் சுமப்பது கூட அவனுக்கு மிகவும் கஷ்டமான காரியமாகிவிடும். பக்தர்களே, இப்போ இந்த உடம்பை நான் தான் தாங்கணுமா? இந்த வேலையை நான் தான் செய்யணுமா? செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசிக் கொண்டிருப்பவனால் எந்த பிரயோஜனமும் ஆக போவதில்லை. அவனுடைய தேகமே அவனுக்கு பாரமாகி விடுகிறது என்று எச்சரிக்கிறார். இப்போ இதுல என்னன்னா, எப்படி ஆனாலும் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, நீ சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கிறாய். சரி, அப்ப சத்திரிய தர்மம் அப்படின்னா என்ன? நிச்சயமாக ஒரு போர் சமயத்தில் ஒரு சத்திரியன் போர் புரிந்தே ஆக வேண்டும். போரில் வெற்றி தோல்வி அதை பற்றிய கவலை இல்லை. போரில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும், வெற்றி பெற்றால் ராஜ்யம் கிடைக்கப் போகிறது, தோல்வியுற்றால் உனக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு இடம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சத்திரிய தர்மம் கூறுகிறது. அப்போ சத்திரியனுக்கு உண்டான கடமை என்ன என்பதனை நினைவு கூறும் வகையில் அர்ஜுனனை அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களிலிருந்து அவனை விலக்கி அவனை போர் புரிவதற்காக எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியா. இந்த கடமையிலிருந்து நிலவி நான் எங்கோ காட்டிற்கு செல்கிறேன், தபம் செய்கிறேன், துறவு கொள்கிறேன் அப்படின்னு போவது உன்னுடைய தர்மத்தில் இருந்து நீ விலகுவதாக. அதனால் பாவம் வறுமை தவிர நிச்சயமாக அந்த புண்ணியம் எந்த காலத்திலும் உனக்கு வந்து சேராது. உன்னுடைய கடமையிலிருந்து நீ தப்பிக்க பார்க்கிறாய் அர்ஜுனா, மிக தவறான சிந்தனை இது என்று தன் சீடனுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஸ்லோகம் 9. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரஹ. இது 9வது ஸ்லோகம். பாருங்க, நாம எந்த ஒரு காரியத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு பகவான் அந்தந்த தேவதைகளை நியமித்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை முதலில் யோசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த காரியமும் என்னால் நடைபெறவில்லை, எனக்குள் இருந்து இறைவன் இதை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த காரியம் அவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எந்த காரியத்தை செய்தாலும், அப்பா இந்த பூஜையை நீ என்னுள் இருந்து செய்து கொண்டாய், இது உனக்கு அர்ப்பணம். என்றுமே இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்கின்ற அகங்காரம் என்னுடன் வந்தால்
இந்த காரியத்தை செய்ததனால் எந்த பலனும் யாருக்கும் ஏற்படாது. இப்போ கர்மங்கள் முழுமையாக நானே செய்யும் அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கா அப்படின்னா, தலை முதல் கால் வரை அனைத்து இயக்கங்களும் ஏதோ ஒரு சக்தியால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நானே பூஜை செய்கிறேன் என்கின்ற எண்ணமே தவறாகிறது. அந்த எண்ணம் வந்தால் அது அகங்காரம் தலை தூக்குகிறது. அப்ப என்னுள் அவன் இருந்து இயக்காவிட்டால் இந்த காரியம் நடைபெறாது. அப்போ அந்த காரியத்திற்கும் எனக்கும் இருக்கக்கூடிய முழுமையான உரிமை நம்மிடத்தில் இல்லை. அந்த பூஜையினால் வருகின்ற பலன் மட்டும் எனக்கு எப்படி சேரும்? நானே பூஜை செய்யவில்லை. அப்போ பலனில் பற்று கொள்ளாது அந்த காரியத்தை என்னுள் இருந்து அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால், நாம் செய்த அனைத்து காரியத்தையும் பகவானுக்கு அர்ப்பிக்கக்கூடிய பழக்கத்தை கொள் அப்படின்னு சொல்றோம். இது போக பாருங்க, இது தவிர நீ என்னென்ன செயல்கள் செய்தையோ எல்லாமே இந்த இந்திரியங்களினுடைய தூண்டுதலால் மாயா உலகத்தில் உன்னுடைய பலனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே நீ செய்து கொண்டிருக்கிறாய். குந்தியின் மகனே, சரி, உன்னுடைய கடமையை செய்வது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தால் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில், இந்த குலத்தில், இந்த தர்மத்தில் என்னை பிறக்க வைத்து அது தர்மம் என்ன என்பதை நீ செய்து இருக்கிறாய். இந்த காரியத்தை பகவானுடைய திருப்திக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். நானே இந்த போரை செய்து விட்டேன், இதனால் வெற்றி எனதே என்ற இருமாப்பு என்றும் வரக்கூடாது. அப்போ இந்த வித்தையை அவனுடைய கருணையினால் எனக்கு கிடைத்தது. அவன் என்னை ஜெயிக்க வைத்தான். அதனால் அவனுடைய பிரசாதமாக இந்த வெற்றி கிடைத்தது. இதை நான் அவனுக்கே அர்ப்பணை செய்தேன். இந்த வெற்றி என்னுடையது அல்ல, என்னுள் இருந்து இயக்கிய இறைவனுடையது. அவன் திருப்தி அடைய வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் நிஜமான ஆன்மீக பாதையில் வந்திருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நாம விதவிதமான ஒரு கட்டுக்களுக்குள் இருக்கிறோம். பாசம், பந்தம், வீடு, வாசல், குழந்தை, இப்படி அந்த பாசத்தலைகளிலும் பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய பற்றுகளிலும் மிக கடுமையாக இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த எண்ணம் இருக்கும் வரையில் நாம் சொல்கின்ற ஆன்மீக விஷயங்கள் எதுவுமே அந்த நேரத்தில் ஏதோ மிக உயர்ந்த விஷயமாக தெரியும், ஆனால் மனதில் பதியாது. அப்போ அதுக்கு என்னன்னா, நீங்க இந்த உபன்யாசங்களை எல்லாம் கேட்பதனால் மட்டும் ஒருவன் முழுமையாக திரிந்து விடுவான் இல்லை. என்று அவன் மனது அதை ஏற்கலாம் என்று நினைக்கிறதோ, மற்றவர் உபதேசத்தினால் எல்லோரையும் இந்த உலகத்தில் மாற்றிவிட முடியுமா என்றால் அதற்கு பதில் இல்லை என்பதே உண்மை. என்று உங்களுடைய மனம் மாறுகிறதோ, அது எப்ப நடக்கும் அப்படின்னா, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த நேரம், எப்படி, எந்த ஒரு கொள்கையை, எந்த ஒரு செயலை, எந்த ஒரு வார்த்தையை மிக அதிகமாக நம்புகிறதோ அந்த நேரம் உங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ ஒன்று சொல்வாங்க இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தவறை உணராத வரை நம்மை யாராலும் மாற்றிவிட முடியாது பக்தர்களே. அப்போ நாம் செய்கின்ற செயல் அனைத்தையும் பகவானுக்கு ஒன்று அர்ப்பணம் செய்ய வேண்டும், அவனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். அது காமிய கர்மமாக இருக்கக்கூடாது, ஒன்றை உத்தேசித்து செய்வதாக இருக்கக்கூடாது. எனக்கு இதை கொடு, அதை கொடு, கொடுத்தால் இதை செய்கிறேன் என்று ஒன்றை எதிர்பார்த்து செய்தால் அது வியாபாரமாகிறது. அப்ப கடையில் நடக்கக்கூடிய வியாபாரமும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையும் ஒன்றா என்றால் இல்லை. ஆனால் கூடுமானவரை இந்த உலகத்தில் நடப்பது வியாபாரமே. அப்போ உண்மையான இறைவனுக்கு செய்கின்ற பூஜை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு திருப்தியாக வேண்டும் என்று, இது என்னாலும் செய்யப்பட்டது அல்ல என்கின்ற அந்த பற்றுதல் இன்றி
இதனால் விளைகின்ற பலனும் அவன் கொடுப்பதே அப்படின்னா அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை அவன் எப்படி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மனம் நிலையை எனக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த மனோ பிரார்த்தனை ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்பவன் யோகியாகிறான். இப்படி அந்த சஞ்சலத்திலிருந்து வெளியே வரத்துக்கு அர்ஜுனனுக்கு தேவையான விஷயங்களை கீதாச்சாரியார் கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா. அடி பங்காரி தங்கமணி.